ஸ்ரீ சாய் சங்கரா கோவில் நகரம் காஞ்சிபுரம் அருகில் ஏனாத்தூரில் விவசாய பண்ணை தோட்டம் விற்பனைக்கு. தொடர்புக்கு 9090656533. உலகத்திற்கே வழிகாட்ட வேண்டிய கட்டுரை இன்னும் அவருடைய ஸ்பீச் பொது தளங்கள்ல இருக்கு. என்கிட்ட கூட இருக்குன்னு நினைக்கிறேன். என்கிட்ட கூட என் ஃபோன்லேயே வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் படிக்கணும். குற்றச்சாட்டு என் மேலே சொல்லலை, அவர் டிக்கி மேலே சொல்லலை, ஒரு நிமிஷம் இருங்க, நரேந்திர மோடி மேலே சொல்றாரு. இதே நரேந்திர மோடி அந்த டிக்கியுடைய இனாகிரேஷன் ஃபங்க்ஷனில் என்னென்ன பேசுகிறாருன்னு ஒரு 30 நிமிஷம் பேசியிருக்காரு. ஒரு 3 நிமிஷம் மட்டும் பாருங்க. இதை அவர்கிட்ட கேள்வி கேளுங்க. வெயிட் நான் சொல்கிறேன், இருங்க, ஒரே நிமிஷம் நான் சொல்லிடுறேன். நான் சொல்கிறத பேர் நீங்கள் அப்புறம் சந்தேகம் கேளுங்க. 4.5 லட்சம் கோடி பட்ஜெட் தமிழ்நாட்டில் எவ்வளோ? 4.5 லட்சம் கோடி பட்ஜெட். 4.5 கோடி பட்ஜெட்டில் தமிழ்நாட்டுடைய அண்ணல் அம்பேத்கர் ஸ்கீமில் 60 கோடி ரூபாய் மானியம். எவ்வளோங்க? ஒரு வண்டி 60 லட்சம் ரூபான்னு அவர் சொல்கிறார். 200 வண்டி மாடல் ப்ராஜெக்டில் கொடுத்துருக்காங்க. இது கவர்மெண்ட் ப்ராஜெக்ட். எத்தனை லட்சம் வண்டி இருக்குது கவர்மெண்ட்டில்? எத்தனை லட்சம் கார் இருக்குது, எத்தனை லட்சம் பஸ் இருக்குது, எத்தனை லட்சம் ஜீப் இருக்குது, எத்தனை லட்சம் சுவேஜ் வாட்டர் டேங்க் இங்கே சுற்றிட்டு இருக்கு இல்லையா? லட்சக்கணக்கான வண்டிகள் இருக்குது. அதில் 200 வண்டியை வாங்கி ஒப்பந்தக்காரர்கள் யார் ஒப்பந்ததாரர்? இதில் விஷவாயு தாக்கி இறந்து போனவர்கள் ஏறக்குறைய 100 சில்லற பேர். அவர்களை இது உலகத்தில் எங்கேயாவது நடந்திருக்கா? கெஜ்ரிவால் பண்ணார். முதல் இந்தியாவில் அறிமுகப்படுத்த கெஜ்ரிவால். 2வது தெலுங்கானா கவர்மெண்ட், 3வது தமிழ்நாடு. இதை பண்ணதெல்லாம் டிக்கி கிட்ட ஒப்படைச்சு பண்ணுறாங்க. பத்திரிகையாளர்லாம் தெரியும். 108 ஆம்புலன்ஸ் ஓடிட்டு இருக்கு. 108 ஆம்புலன்ஸ் யாருது? வண்டி கவர்மெண்ட்டுது. நடத்துறது யாரு பார்த்துருப்பீங்களா? அங்கே போட்டிருக்க ஜிவிகே, ஜிஎம்ஆர், டாட்டா நிறைய பேர் நடத்துகிறாங்க. அவங்கெல்லாம் என்ஜிஓஸ் கால் சென்டர் வச்சு ஃபெசிலிட்டேட் பண்ணுறாங்க. ஆனால் இது அப்படி கிடையாது. இது காலங்காலமாக மலத்துக்குள் முழுகி இறந்து போகிறவங்க குடும்பத்தை கண்டுபிடிச்சி இவங்கெல்லாம் முதலாளிகள் ஆகணும், என்டர்பிரைனர் ஆகணும் அப்படின்ற திட்டத்தை கொண்டு வந்து ஐநா சபை விருது பெற்ற திட்டம். அது மாடல்க. இது 200 வண்டி வச்சு ஒரு மாடல். இதில் இன்வால்மெண்ட் கவர்மெண்ட் உடைய சப்சிடி 60 கோடி அண்ணல் அம்பேத்கரில். மீதி லோன் யார் கட்ட போகிறாங்க? அந்த என்டர்பிரைனர் கட்ட போகிறாங்க. இவங்க என்ன கேள்வி கேட்குறாங்க? இன்னொருத்தர் பேசிகிட்டு இருக்கார், அவரை பற்றி கவலை இல்லை. அவர் யார் காசு கொடுத்தாலும் அவங்களுக்காக பேசுவார். யார் இதை பேசுங்கன்னா எழுதி கொடுத்தா பேசக்கூடியவர். அவர் வந்து வாயை வாடகைக்கு விடுறவர். அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஆனால் ஒரு தேசிய கட்சியில் இருக்க தலைவர் நிதானமாக பேசணும், பொறுமையாக பேசணும். ஒரு குற்றச்சாட்டு ஒரு விரலை நீ வெளியில் காட்டுறனா 4 விரல் உன்னை காட்டுதுன்றது புரிஞ்சுட்டு பேசணும். நாங்கள் கூட சொல்கிறோம், குற்றச்சாட்டுகள்லாம் ஆதாரபூர்வமாக சொல்கிறோம், அறிவுபூர்வமாக சொல்கிறோம், பேப்பரில் எழுதி வச்சுட்டு சொல்கிறோம். இப்போ நீ யாரை பற்றி சொல்லியிருக்க? நீ பேசுகிற அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் யார் யாருக்கு? தமிழ்நாடு அரசுக்கும் டிக்கிங்க, செல்வ பெருந்தகைக்கும் தமிழ்நாடு அரசுக்குமா? சொல்லுங்கள் சார். 1 இருங்க, 2 ஏங்க, அவர் வந்து ஒன் ஆஃப் த மெம்பருங்க. 1 லட்சம் பேருக்கு மேலே மெம்பர் இருக்காங்க. இஸ் ஒன் ஆஃப் த மெம்பர். இவருக்கு எல்லாரையும் என்டர்பிரைனர் ஆக்கிறதுல ஒரு சோல்ஜர்ஸில் ஒன் ஆஃப் த சோல்ஜர். 3 மாதம் தான் இருந்தார். அதில் நல்லா கேட்டுங்க. அவருக்கு வேற வேலை வாய்ப்பு கிடைச்சிருச்சு. என்னால் ஒர்க் பண்ண முடியலன்னு போயிட்டார், ராஜினாமா பண்ணிட்டு. கிடையாது. இதுதான் அரை வேக்காடுங்க. அவங்களே நடத்துகிறாங்க. ஒரு வழிகாட்டுதலுக்காக அந்த ப்ராஜெக்ட் வரும்போது நீ உன்னுடைய தமிழ்நாட்டில் ஒரு ஆள் வேணும்ன்ட்டு முன்னாடி வச்சு செஞ்சேன் 3 மாதம். அந்த 3 மாதத்தில் எந்த வித டிரான்சாக்ஷனும் கவர்மெண்ட்டில் நடக்கலை. நல்லா கேட்டுங்க. சகதியை வாரி இறக்கணும்னு எதோ ஒன்று படிங்கய்யா. நல்லா படிச்சுட்டு சகதி வாரி இறங்க. அவர் போயிட்டார். எப்போ போனார்? வருஷ கணக்கு முன்னாடியே எனக்கு வேற வேலை வாய்ப்பு கிடைச்சிது, என்னால் இந்த பணியை பண்ண முடியாதுன்னு போயிட்டார். முழுக்க இது டிக்கி பண்ணுறாங்க. டிக்கிக்கு 1 லட்சம் பேர் வேலை பார்க்குறாங்க. ஒருத்தர் 2 பேர் கிடையாது. இந்த டிக்கியை பற்றி பேசுகிறாரு நரேந்திர மோடி. ஒரு 3 நிமிஷம் போடுற கேளுங்க சார். ஒரே நிமிஷங்க. அவங்க என்ன அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்களோ எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, இந்த எஸ்டி, எஸ்டி, ஓபிசிக்கில் முன்னுரிமை இறந்து போனவங்க குடும்பத்துக்கு கொடுக்கணும். இறந்து போனவங்க குடும்பத்தில் 100 சில்லற பேர் தான் கிடைச்சிருக்கிறாங்க. இந்த 100 சில்லற பேரை ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி, ரேஷன் கார்டு, அவங்களுடைய பின்னாடி உள்ள பிரச்சனைகள், வீடு கிடையாது, பிளாட்ஃபார்மில் இருக்காங்க, இவங்களெல்லாம் கவர்மெண்ட் தேடி கண்டுபிடிச்சி, உண்மையிலேயே சொல்கிறேன்,
ரெட் சல்யூட் அடிக்கணும் அந்த சிவேஜ் வாட்டர் போர்டு கவர்மெண்ட்டுக்கு. அவ்வளோ வேலை பார்த்துருக்காங்க இதில். அப்போ பிரச்சனை அக்ரிமெண்ட் பிட்வீன் கவர்மெண்ட் அண்ட் டிக்கி. நீ அங்கே தானே போய் கேட்கணும். என் ரோலோ என் பேரோ எங்கேயாவது இருக்குதா? என் அண்ணன் பையன் அதில் ஒன் ஆஃப் த ஒர்க்கர் இருக்கக்கூடாதா? அவன் ஒரு தலித் ஒன் ஆஃப் த ஒர்க்கராக இருக்கக்கூடாதா? அது குற்றமா? சொல்லுங்க. நீ எவ்வளோ காலம், எத்தனை 1000 ஆண்டு காலம் வந்து நீங்கள் இதுமாரி குற்றச்சாட்டு சொல்லிட்டு இருப்பீங்க? நீ யாருக்கு எதிராக பேசுகிற? இந்த குற்றச்சாட்டெல்லாம் அம்பேத்கருக்கு எதிராக பேசுகிற, அம்பேத்கர் பிள்ளைகளுக்கு எதிராக பேசுகிற அண்ணாமலை. ஒழுங்காக படிச்சுட்டு பேசு. இப்போ நான் கேட்குறேன், ஒரு ஆவணப்படம் ஒன்று போட்டு காட்டுறேன். மோடி பேசியிருக்கார், இந்த டிக்கி இல்லை என்றால் இந்த நாட்டில் என்டர்பிரைனரே கிடையாது, தலித் மக்கள் எல்லாம் இன்னும் பின்னோக்கியே இருந்திருப்பாங்க. இவங்களுடைய பணி என்பது உலகத்தில் மிகப்பெரிய பணி. அவருடைய ஓன் ஃப்ளைட்டில் இவங்களெல்லாம் வெளிநாட்டு கூட்டு போகிறார். இந்தியாவில் மட்டும் இல்லை, அமெரிக்காவில் பிளாக் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் உருவாக்குறாங்க. பாராட்டு தெரிவிக்கிறார். இந்தியா அமெரிக்காவுக்கு வழிகாட்டுதுன்றார். என்னங்க பேச்சு இது அண்ணாமலை பேசுறது? இப்போ இந்த டிக்கியை பற்றி பேசுவார், கேளுங்க. மோடி என்ன பேசுகிறாருன்ட்டு அவர்கிட்ட கேள்வி கேளுங்க. உங்கள் பிரதமர் இந்த ஆர்கனைசேஷனை பற்றி, உலக புகழ்பெற்ற ஆர்கனைசேஷன் பேசுகிறாரு, நீங்கள் குறை சொல்கிறீங்களே. புரிந்துணர்வு ஒப்பந்தம் எடுத்து டிக்கிக்கும் கவர்மெண்ட்டுக்கும் ஆச்சு. செல்வ பிறதுக்கு எங்கே வந்தார்? என் கட்சிக்காரங்க வண்டி வாங்கிட்டாங்க, என் கட்சிக்காரங்க வண்டி வாங்கிட்டாங்கன்னா, என் கட்சிக்காரங்க யாரும் வண்டி வாங்கியிருக்காங்க?